ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் காஜல் அகர்வால், நவீன் சந்திரா, பிரகாஷ் ராஜ் முக்கிய ரோலில் நடிச்சிருக்கிற தெலுங்கு படமான சத்யபாமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னே சத்யபாமா படக்கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். ஏசிபி லெவலில் இருக்கிற சத்யபாமா அமைதியாக தெரிஞ்சாலும் கிரிமினல்ஸ் கிட்ட உண்மையை வாங்குறதுல கில்லாடி, தனக்கு ஒதுக்கப்பட்ட கேஸுகளை முடிக்காமல் விடுறதில்ல. எழுத்தாளர் அமரேந்திர கல்யாணம் செய்திருந்தாலும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விட வேலைக்கு அதிக நேரத்தை செலவிடுறவங்க. இவர் பெண்களோட பாதுகாப்புக்காக ஷீ சேஃப் ஆப்பை அறிமுகப்படுத்துறாரு. அந்த ஆப்பை பயன்படுத்தி அஜினான்ற பொண்ணு சத்யபாமாவை அப்ரோச் பண்றா. தன்னை தினமும் குடும்பப்படுத்துற ஹஸ்பண்ட் எதுக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் கேட்டுக்கிறா. சத்யபாமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு போன்லயே கூப்பிட்டு மிரட்டி விட்டுட, அவனும் அஜினா வீட்டுக்கு வந்ததும் போலீஸ் கிட்ட போற அளவுக்கு வந்துடுச்சான்னு திரும்பவும் அடிக்க ஆரம்பிக்கிறான். அஜினாவோ திரும்பவும் சத்யபாமா கூப்பிட அவங்களும் உடனே அங்க போறாங்க. ஆனா அங்க சத்யபாமா எதிர்பார்த்தபடி விஷயங்கள் நடக்கல. எதுவும் தப்பிச்சிடறான். எதுவும் தேடிட்டு இருக்கும் போதே அஜினா தம்பி இக்பால் காணாம போக சத்யபாமா அஜினாவை தான் காப்பாற்ற முடியாம போச்சு, அவனையாவது காப்பாற்றணும்னு போகும்போது பல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது. சத்யபாமா கன்னை யூஸ் பண்ண முடியாம இது எப்படி சாதிக்க போறாங்கன்னு தான் இந்த படத்தோட மீதி கதை. யூஸ்வலா போலீஸ் படங்கள்ல ஆன் லீடு ஒரு பிஸியான போலீஸ் அதிகாரியா இருந்தா பெரும்பாலும் ஒய்ஃபோட லவ்வையோ அவ சமைச்சு வச்சதையோ அவ இன்ட்ரெஸ்டையோ கவனிக்காத ஆளா தான் சித்தரிக்கப்படுவாரு. சத்யபாமாவில் அப்படியே ரிவர்ஸ். ஹஸ்பண்டுக்காக நேரம் ஒதுக்க முடியாத நிலையில இருக்கிற பெண் போலீஸ் சத்யபாமாவா காஜல் அகர்வால். அதுக்குன்னு தான் கல்யாணத்துக்கே லேட்டா போறதா வருது சத்யபாமாவோட கேரக்டர். அதுக்கு மேல சத்யபாமாவோட ஹஸ்பண்டா நவீன் சந்திரா எழுத்தாளர் அமரா வராரு. மாலையோட மேடையில வெயிட் பண்ணிட்டு தன் பேரண்ட்ஸ் கிட்ட இப்ப வந்துட்டா இல்லையான்னு சொல்ற கேரக்டர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க ரெண்டு பேரும் வர சீன் உங்களை அப்படியே அமைதிப்படுத்தும். காஜல் அகர்வால் தலைமையில ஒரு போலீஸ் டிராமாவை நம்பிக்கையோட இதோட இயக்குனர் சுமன் சிக்காலா இயக்கியிருக்காரு. அந்த நம்பிக்கை வீண் போகலன்னு தான் சொல்லணும். கதை சில ஸ்டீரியோடைப்புகளை உடைக்க முயற்சிக்குது. உதாரணமா வலையில போட்டுட்டு வாடான்னு தைரியம் இல்லாத ஆளுக்கு சொல்லுவோம். ஆனா சத்யபாமா வெளியில போக இருந்தவங்க நேரா லாக்அப் குள்ள நுழைஞ்சு கையில போட்டுட்டு இருந்த வலையில எல்லாம் உடையிற வரைக்கும் அடிச்சு அவங்க கிட்ட உண்மையை கக்க வைக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. இதுக்கு மேல காஜலுக்கு ஒரு ஆக்ரோஷமான அதிகாரன்ற இமேஜ் கொடுக்க ஸ்ரீசரண் பகலாவோட துடிப்பான பிஜிஎம்மோட காஜலோட கம்பீரமான ஸ்லோ மோஷன் நடையும் ஸ்லிக் ஹேர் ஸ்டைலும் பவர் ட்ரெஸ்ஸிங்கும் அதிரடி காட்சிகளுமா ஒரு மாஸ் படத்துக்கான அத்தனை எலிமெண்ட்ஸுமே அமைஞ்சிருக்கு. முதல் 30 நிமிஷங்க கதையை விட சத்யபாமாவோட பில்டப் தான் அதிகம். இதுக்கான பிளாட் இந்த அஜினா சம்பவத்தோட ஒரு அரசியல் கோணம் ஆராயப்படுது. ஒரு ஏஐயோட இணைக்கப்பட்ட கேம் வழியா டெரரிஸ்ட் சேட் பண்ணிக்கிறது, ஆள் மாறாட்டம், பயங்கரவாதம்னு கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு சப்ளாட் மத ஸ்டீரியோடைப்பையும் தொடுது. ஆனா கடைசியில் இந்த சிக்கல் எல்லாம் விலகும் போது இது ஒரு சாதாரண பழிவாங்கிற டிராமாவா முடியுது. நல்லா ஸ்லீக்கா எடுத்திருந்தாலும் படம் யோசிக்காம பல சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸை பாதியில ரிவீல் பண்ணி அந்த கிரிப்பிங் மூமெண்ட்டை கொஞ்சம் தவறு விடுது. காஜல் அகர்வால் போலீஸ் அதிகாரியா ஒரு கன்வின்சிங்கான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லயும் ஒரு நம்பகத்தன்மை கொடுத்திருக்காங்க. அங்கித் கொய்யா, சம்பதா, பாயல் ராதாகிருஷ்ணா மற்றும் பிரஜ்வல் யத்மா கதாபாத்திரங்களுக்கு நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. நடிகர்கள் ஹர்ஷவர்தன், நாகநேத்து, ரவிவர்மா கூட பிரகாஷ் ராஜும் ஒருவித இம்பாக்டும் ஏற்படுத்த முடியாத ரோல்ல நடிச்சிருக்காங்க. நவீன் சந்திராவும் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கதாபாத்திரத்துல வந்து வீணடிக்கப்பட்டிருக்காரு. மொத்தத்துல சத்யபாமாவோட ஸ்கிரிப்ட் சப்ளாட்டுக்குள்ள அவ்வளவா போகாம இருந்திருந்தா ஒரு சரியான போலீஸ் டிராமாவா இருந்திருக்கலாம். ஆனா காஜல் அகர்வால் அந்த போலீஸ் அவதாரத்துல சிங்கமா இல்லைனாலும் அந்த ஸ்வாகுக்கும் ஜெனினஸுக்கும் பாராட்டணும். அது கூட ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு ஸ்லீக்கான ஆக்ஷன் த்ரில்லர் அமைஞ்சதுக்கு ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.